brand name patent is also called as goodwill சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டன்ட்டுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மைசூர் சாண்டல் சோப் எடுத்துக்கோ. ஒரு பிஃபோர் ஒரு 10 years 15 yearsக்கு முன்னாடி நவ் ஆல்சோ த ஷேப் ஆஃப் த மைசூர் சாண்டல் சோப் இஸ் ரவுண்ட் ஒன்லி. இன்னும் அவங்களோட பேட்டன்ட்டை மாற்றாமல் அதே சேம் அந்த டைப்ல ரவுண்ட் ஷேப்லேயே தான் அவங்க சோப்பை வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வந்து வாட். அப்போ இந்த ரவுண்டான சோப்பு அப்படின்னு பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, மைசூர் சாண்டல் சோப்பை வந்து வாங்குவாங்க, மக்கள் வாங்குவாங்க. அதே நேரம் ஒரு லைன் மாதிரி ஒரு ஷேப் அதில் ஃபிகர் இருக்கும். ஸோ இந்த பிக்சர் இருந்தால் இந்த சோப்பை வாங்குங்க, இல்லைன்னா இது வேறு இது வந்து டூப்ளிகேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கும். அந்த பாதி கடித்த மாதிரி ஆப்பிள் இருந்தது அப்படின்னாவே அது ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துடும். இந்த பிராண்டு நேமை வந்து என்ன பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணிடுறாங்கள, அந்த ட்ரேடுமார்க்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேடுமார்க்கை வேறு யார், சம் அதர் பர்சன் இஃப் தி யூஸ் மீன்ஸ் சச் கம்பெனி ஹேஸ் த ரைட் டு ஃபைல் ஏ கேஸ் அகெயின்ஸ்ட் த பர்சன் ஹூ யூஸ் தேட் ட்ரேட்மார்க். ஸோ ஒரு கம்பெனியோட ட்ரேடுமார்க்கை, அவங்களோட சிம்பலை, அவங்களோட பேட்டனை, அவங்களோட ட்ரேடுமார்க் எல்லாத்தையும் அதர் கம்பெனிஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாவே இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து பிராண்டு ட்ரேடுமார்க் யூஸ் பண்ணுற கம்பெனிக்கு வந்து ரைட் டு ஃபைல் ஏ கேஸ் த பர்சன், யார் அவங்க பிராண்ட் நேமை யூஸ் பண்ணுறாங்க அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன உண்டு, ரைட்ஸ் உண்டு. அப்போ எது வந்து கம்பெனிக்கு ஒரு ரைட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்குதோ அந்த ட்ரேட்மார்க்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குட்வில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் யூ கிளியர் தட்? எஸ். Next we are going to see factors determining the value of the goodwill. So what are the factors determine the decide the value of the goodwill of the firm? First one, profitability of the firm. Actually the profit earning capacity of the firm only determine the value of the goodwill. அவங்களோட ப்ராஃபிட், ஒரு நிறுவனத்தோட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டியை பொறுத்து தான் குட்வில் நம்ம என்ன மதிப்பிட முடியும். இஃப் த ஃபர்ம் ஏர்னிங் மோர் ப்ராஃபிட் அப்படின்னா, மோர் ஹேவிங் ஹையர் ஏர்னிங் மோர் ப்ராஃபிட், இட் கேன் ஜென்ரேட் ஹையர் ப்ராஃபிட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. இப்போவே அதிகமான ஹையர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதுன்னா ஃப்யூச்சர்லையும் கட்டாயம் த கம்பெனி கேன் ஏர்ன் மோர் ப்ராஃபிட் ஆல்சோ. சச் வேல்யூ ஏர்ன் இன் ஃபியூச்சர் ஆல்சோ மீன்ஸ் தட் இஸ் கால்டு குட்வில். இது பின்னாடி இதே ப்ராஃபிட் அவங்க சம்பாதிப்பாங்கன்ற போது அந்த ஃப்யூச்சரை பற்றி டெட்டர்மைன் பண்ணுறது எதுவோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். தென் செகண்ட் ஒன், ஃபேவரபிள் லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். சப்போஸ் இஃப் த ஃபர்ம் இஸ் லொக்கேட்டட் இன் ஒரு ப்ராமினென்ட் பிளேஸ், தட் இஸ் பிளேஸ் வேர் த கஸ்டமர் கேன் ஈஸிலி ரீச் தட் ஏரியா. பொதுமக்களால் ஈஸியாக வந்து ஷாப்புக்கு போகக்கூடிய இடத்துல அந்த பிஸ்னஸ் வந்து லொக்கேட் ஆயிருச்சு, பிளேஸ் ஆயிருச்சு அப்படின்னா இட் கேன் அட்ராக்ட் மோர் கஸ்டமர், இஸ்ன்ட் இட்? சப்போஸ் த ஃபர்ம் லொக்கேட்டட் இந்த ரொம்ப தள்ளி ரெசிடென்சியல் ஏரியோட தள்ளி இருந்தது அப்படின்னா இட் கேன் நாட் அட்ராக்ட் மோர் கஸ்டமர், இல்லையா? அதனால் அப்போ ஃபேவரபிள் லொக்கேஷன் ஆல்சோ மெயின் ஃபேக்டர் ஃபார் த ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ அந்த பர்டிகுலர் சிட்டி ஏரியாவில் ஷாப் இருந்தது அப்படின்னும்போது அங்கே நிறைய கஸ்டமர் வருவாங்க. கஸ்டமர் நிறையா வந்தாங்கன்னா சேல்ஸ் வில் பி மோர். சேல்ஸ் வில் மோர் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இட் லீட் டு ப்ராஃபிட் ஆல்சோ வில் ஏர்ன் மோர், isn't it? So the sales and the profit also higher than the firm which is located not in a prominent place. அப்போ the shop which earn more profit which is located in a prominent area can earn more sales, more profit compared to the firm which is not located in the prominent area. Such location only give good profit to the business. So such prominent place is a location of the business, prominent place or location of the business also called goodwill of the firm அப்படின்னு சொல்லலாம். Then good quality of the products or services offered. Suppose the firm enjoy provide a good quality products and services for several years, means automatically it give claim good customer, isn't it? It create a good attitude among the customer mind, a customer itself. ஸோ பப்ளிக் மத்தியில் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா ஒரு நல்ல ஒப்பீனியன், அந்த கம்பெனியை பற்றி நல்ல ஒப்பீனியன், ப்ராடக்டை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன், சர்வீஸை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்லி த வேல்யூ ஆஃப் த குட்வில் ஆஃப் த ஃபர்ம் ஆல்சோ வில் பி இன்க்ரீஸ். ஓகே, அப்போ அந்த நிறுவனத்தோட மதிப்பு கூடுவதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அதோட குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸும் தென் சர்வீசஸ் as well as which is good for the
public also.